நெக்ஸ்ட் பாரு நியூட்டனை டயனுக்கு மாற்றணும். நியூட்டன் பார்த்தீங்கன்னா SI யூனிட் 1 நியூட்டன். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபார்முலா எழுதுவோம். ஃபார்முலா என்ன? N1U1 equal to N1 1 யூனிட் என்ன? நியூட்டன். CGSல N2 தெரியாது, என்ன யூனிட்ல வேணும்? டயன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? வெரி குட், மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் எதில் மெஷர் பண்ணுவோம்? kg. ஆக்சலரேஷன் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். புரியுதா? ஓகே. அப்போ 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு N2 தெரியாது. அண்ணா வெயிட் பண்ணுறாங்க. ஃபோன் சொல்லிட்டியா? சரி, ஃபோன் க்ளோஸ் பண்ணி. டயன் பார்த்தோம்னா இதோட CGS சரியா? CGS யூனிட் அவ்வளோதான். அப்போ kg வந்து CGS என்ன மெஷர் பண்ணுவேன்? எதில் மெஷர் பண்ணுவேன்? கிராமில். வெரி குட், கிராம். மீட்டர் வந்து சென்டிமீட்டர். வெரி குட். செகண்ட் ஸ்கொயர் வந்து அப்படி இருக்க போகுது. இப்போ நல்லா பார்த்தா கிலோகிராமை கிராமுக்கு மாற்றணும். 1 கிலோகிராம் எவ்வளோ கிராமு? 1000. 10³ கிராம்னு போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ 1 into 10⁻³ கிராம். மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு வெரி குட். ஆனால் 10⁻2 சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாமா? வெரி குட். அப்போ இன்டூ 10⁻2 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். N2 கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ரெண்டு சைடு பாரு, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் ஸ்கொயர், கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் சேமா? ஓகே. அப்போ இங்கே என்ன கிடைக்குது? N2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது பாரு, இங்கே 10⁵. கரெக்டா இல்லையா? 10⁵ டயன். கரெக்டா? இது கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் டயன் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ நல்லா பார்த்தனா இதோட 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ டயனு? 10⁵. வெரி குட். டயன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்கிறேன். CGS யூனிட், ஃபோர்ஸோட CGS யூனிட் வந்து டயன். சரியா? எஸ். நல்லா பாரு, 1 ஜூலை CGS யூனிட்டுக்கு மாற்றணும். சரியா? ஜூல் ஏதோ யூனிட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கோ. N1U1 ஈக்குவல் டு N2U2. தம்பி மைக் வந்து அன்மியூட் பண்ணிக்கோ, நீ ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பாரு, 1 ஜூல். ஜூல் ஏதோட யூனிட்? எனர்ஜி. அப்போ அந்த சைடு பார்த்தோன்னா அங்கே எனர்ஜிக்கு பார்த்தோன்னா ERGன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கும். சரியா? ERG இது பழைய காலத்து யூஸ் பண்ணி. ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி தம்பி, கவலைப்படாது. சமங்க கேட்டது வந்து 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு சம் N2 டைம்ஸ் CGS யூனிட். எனக்கு CGS யூனிட் என்னன்னு தெரியாது. CGSன்னு வச்சுக்கோ, நோ ப்ராப்ளம். நீ ஏன் இந்த பையன் கத்துறான்னு கேட்ச்சு. ஜூல். ஜூல் எதோட யூனிட்னு பார்த்தேன்? எனர்ஜி. கரெக்டாக இல்லையா? அது பேசிக்லி நீ வந்து நியூட்டன் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஜூல்னு சொல்லலாம். சரி, இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம லேட்டராக பார்ப்போம். சரியா? நியூட்டன் மீட்டர் என்னன்னு சொல்லிக்கலாம், ஜூல். ஓகே, இதெல்லாம் 9th 10th இருக்கா உனக்கு? ஒர்க் எனர்ஜி பவர்னு லெசன் இருக்கும் 9th. ஸோ நியூட்டன் மீட்டர் என்னென்னு போட்டுக்கலாம், ஜூல்னு போட்டுக்கலாம். ஓகே, நியூட்டனை ஸ்ப்ளிட் பண்ணு. நியூட்டன் என்னது? ஃபோர்ஸோடது. கரெக்டாக இல்லையா? அப்போ ஃபோர்ஸ்க்கு எப்படி எழுதலாம்? நியூட்டன் வந்து kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? இது நியூட்டன் இன்டூ மீட்டர். கரெக்டா? அப்போ நான் kg மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயரை வந்து கன்வெர்ட் பண்ண போகிறேன் பழைய காலத்து யூனிட்டில். இன்டூ CGS. இப்போ kgக்கு CGS யூனிட் என்ன? கிராம். கிலோகிராமுக்கு கிராம், மீட்டருக்கு சென்டிமீட்டர், செகண்ட் ஸ்கொயருக்கு அப்படி இருக்க போகுது. இப்போ நல்லா பாரு, கிலோகிராம கிராமா மாற்றணும்னா மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றணும்னா 10⁻². ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாமா? வெரி குட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻³ இன்டூ 10⁻⁴. இப்போ எவ்வளோ கிடைக்குது? 10⁻⁴.
7. வெரி குட். சரியா? என்ன யூனிட்ல இருக்க போது? கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது எதோட வேல்யூ? இது பார்த்தனா 1 ஜூல் ஈக்குவல் டு இவ்வளவு. புரியுதா? இந்த மாதிரி என்ன யூனிட் கொடுத்தாலும் சரி ஈஸியா கண்டுபிடிக்க முடியணும். சொல்லுங்க பாப்பா. எங்கல இருந்து பாப்பா? இதுவா இதுவா? இதுவா? நியூட்டனை கன்வெர்ட் பண்றதா? ஓகே, கதவு சாத்திட்டு வந்துடுறேன். நல்ல நியூட்டனை வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எழுதலாமா? கிலோகிராமோட சிஜிஎஸ் யூனிட் என்ன? கிராம். மீட்டரோட சிஜிஏ செகண்ட் ஸ்கொயர் வந்து செகண்ட் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ நல்லா பண்ண கிலோகிராமை வந்து கிராமுக்கு மாத்திரனா 1 கிலோகிராம் வந்து 10⁻³ கிராம். 1 மீட்டர் வந்து 10⁻² சென்டிமீட்டரா? அவ்வளோதான். 10⁻³ × 10⁻² என்ன? அவ்வளோதான். புரியுதா? அப்போ இந்த மாதிரி வந்துட்டு என்ன யூனிட் கேட்டாலும் நீ ஈஸியாக பண்ணிடலாம். என்ன வேணும்? பேசிக் ஃபார்முலா மட்டும் வேணும். அவ்வளோதான்.